ஆஹா, மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறதுல என்ன ஒரு சுகம். ஏன்டி இந்த குளிர்ல ஃபேனை போட்டுட்டு தூங்குற? ஆஃப் பண்ணட்டா? எம்மா, ஆஃப் பண்ணிடாத. எனக்கு பேன் சவுண்டு கேட்டதான் தூக்கமே வரும் பாத்துக்க. என்னமோ பண்ணு. இந்த போனு மாப்பிள்ளை தம்பி ஃபோன் பண்ணாவோ, நான் 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுதா கொண்டு கொடுக்கேன்னு சொன்னேன். வாங்கிக்க. எம்மா, என்னம்மா பண்ற நீ? சும்மா சும்மா அவன்கிட்ட பேசுன்னு போனை கொண்டாந்து கொடுக்க. என்னாலலாம் பேச முடியாது, நீயே பேசிக்கோ, எனக்கு தூக்கம் வருது. ஏது நான் பேசணுமா? அட அறிவு கட்டவளை, கல்யாணம் பண்ணிக்க போற என்ன ஏதுன்னு 2 வார்த்தை பேசிட்டி. 4ஆம் தேதி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்துருக்கு. அதை பத்தி ஏதாச்சும் சொல்லதான் ஃபோன் பண்ணிருப்பாரு. எம்மா, என்ன சொல்ற? 4ஆம் தேதி நிச்சயமா? ஒரேடியா என்னை இந்த வீட்ல இருந்து பேக் பண்ணி அனுப்பிடலாம்னு முடிவே பண்ணிட்டேன். பின்ன உன்னை காலம்புறம் மடியில தூக்கி வச்சு கொஞ்சவா சொல்ற? ஏன் மம்மி, 4ஆம் தேதி நிச்சயம் சொல்ற என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? சொல்லலையே, நீ இப்படி அதிர்ச்சியா கேக்குற? நீ வீட்லயேடி இருக்க? சொல்லு, வீட்லயேடி இருக்க? ஆம்பளை பையனோட்டு வெளியில சுத்திக்கிட்டு அலையிற மாடு. ஏம்மா, சரி சரி வீடு, என்னை ரொம்ப புகழாத. ஆமா, உனைய புகழ்ந்துட்டாலும் நினப்பு தான். இந்த போன் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசு, நான் போறேன். ஹலோ மலர், என்ன பண்ற? ஆ ஆ நான் தூங்க போறேன். என்ன சொல்லுங்க. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? ஆ அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. என்னடே, நீங்க சாப்பிட்டாச்சான்னு கேட்க மாட்டியா? நான் கேட்பேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. அம்மா, நமக்கு இன்னும் 4 டேஸ்ல என்கேஜ்மெண்ட். உங்க வீட்ல சொன்னாங்களா? ஆமா, இப்பதான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு மலர். உனக்கும் அப்படி இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி சொல்லிட்ட? ஏன் பயப்படுற? உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். எங்க வீட்டில் உன்னை ராணி மாதிரி வச்சிருப்பேன். என் கூட வா, உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன் பாரு. அப்படியா? நிஜமாவா? என்னை நல்லா பார்த்துப்பீங்களா? சத்தியமா. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அதை எப்படி சொல்லணும் தான் தெரியல. அப்ப சொல்லாதீங்க. சொல்லுவேன். அப்ப சொல்லுங்க. ஐ லவ் யூ மலர். ஆ? என்ன மலர், சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? இல்ல. ஒரு லவ் யூ? ஆஹா, அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். என்னால சொல்ல முடியாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு பேசுறேன். ஹலோ 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 மலர், என்ன இப்படி ஃபோன் கட் பண்ணிட்டாங்க? ஐயோ ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ, எனக்கு வெக்க வெக்கமா வருதே. யார்கிட்டயாச்சும் இப்ப இதை சொல்லணுமே, என்ன பண்ண? அம்பஜாக்காக்கு ஃபோன் பண்ணுவோம். ஒருவேளை தூங்கியிருப்பாங்களோ? பண்ணுவோம். ரிங் போகுது. ஹலோ அம்புஜாக்கா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி தூங்கிட்டு இருக்கேன், நாளைக்கு சொல்லு. ஐயோ அக்கா, முக்கியமான விஷயம். இப்ப நான் சொல்லணும்னா என் தலையே வெடிச்சிரும். என்னடி சொல்ற? என்ன ஆயிட்டு? நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணிருக்க. என்ன விஷயம்? இவா ஒருத்தி நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்லணும்னு எதுவுமே சொல்ல மாட்டேக்கா. ஏடி சொல்லறியா? இப்ப நான் தூங்க போட்டா. என்னது, தூங்க போறீங்களா? எக்கா, எனக்கு இப்ப சொல்லட்ட தூக்கமே வராது. அட கடவுளே, ஏன் என்ன சோதிக்க? ஏடி என்ன விஷயம்? சொல்லறியா இல்லையா? எக்கா, அது வந்து எது வந்து போயின்ட்டு? அதான்க்கா, அது வந்து அது வந்து எக்கோ, அது வந்து சபா. அப்புறம் என்னடி மேல சொல்லு. எக்கா, அது வந்து எம்மா தாயே, எனக்கு பைத்தியம் பிடிக்கி. நான் போனை வைக்கேன். அது வந்து இது வந்து கதையெல்லாம் நாளைக்கு சொல்லு. எக்கா வச்சிடாத, சொல்லிடுறேன். சரி சொல்லு. அவரு கால் பண்ணி என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஷோ, இவ எந்த அவரை சொல்லுறா? ஓ, அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையே சொல்றா போல. என்னடி சொன்னாரு? என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாருக்கா. ஷோ, இவ ஒருத்தி இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு. சரிடி, போனை வை, நாளைக்கு பேசுறேன். அம்புஜோ, என்னாச்சு? எதுக்கு மலர் ஃபோன் பண்ணா? ஒண்ணு இல்லையே மனுஷா, இவர் வேற. அம்புஜக்கோ, நான் சொன்னோம்ல இந்த வீடு தான், வாங்க. லட்சுமி, வீடு நல்லா இருக்கே, கொஞ்சம் வேலை பார்த்தா போறோன்னு. ஆமாக்கா, வீடு நல்ல வீடு தான். இந்த தரையெல்லாம் பூசணும், மேல 2-3 ஓடை மட்டும் மாத்தி இங்க கதவு போடணும். சூப்பரா ஆயிரும் வீடு. சரி லட்சுமி, அப்ப ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். சீக்கிரம் முடிச்சிடலாம்ல? ஆமாக்கா, நம்ம கொஞ்சம் ஒதுங்க வச்சு எல்லாம் எடுத்து போட்டோம்னா இந்த பூசுற ஆள் வந்துரும். சரி லட்சுமி, அப்ப நம்ம ஒதுக்கி எடுத்து சுத்தமாக்கிட்டு போன் அடிச்சு கூப்பிடுவோம். ஆட்டும்க்கா. ஏ கீதா, உமா, வீட்டுல சாப்பாடுலாம் செஞ்சுட்டு வந்தீங்களா? எப்படி
நீ மதியம் இங்கே சாப்பிடு சரியா? வீட்டுக்கு போக வேண்டாம். மாப்பிள்ளை வேலைக்கு போயாச்சுல? ஆமாக்கா போயிட்டாவோ. சரிங்கடி, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் வேலையெல்லாம் செய்யுங்க. கொஞ்சம் ஒதுக்கி எடுத்து போடுங்க. நான் மேலே ஓட்டுக்கு மேலே போய் நான் எல்லாம் செய்கிறேன். சரி மலரி, அப்ப நீ ஒரு வாரில கொண்டுட்டு போ. மேல போய் எல்லாத்தையும் தூத்து போட்டுரு. ஏக்கா இவன் மேல போய் தூக்க போறாளா? கல்யாணம் ஆக போது கீழே கீழே விழுந்துற போறா. அதெல்லாம் ஒன்றும் விழ மாட்டேன். நான் ஏணி போட்டு ஏறிக்குவேன். ஏடி ஆமா, பார்த்து பிடிச்சு நின்னுக்க. எம்மா தாய்கள், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஆளுக்கு ஒரு வேலையை செய்யுங்கம்மா. அம்மாடி துளசி, இங்க நாங்க ஒதுக்கி எடுத்து தாரோம். நல்லா சுத்தம் பண்ணி தரங்க. இருந்துக்கணுமா, பயமே கிடையாது. நீ பாட்டுக்கு இங்க தைரியமா இருக்கலாம் சரியா? சரிக்கா. என்ன இவ்வளோ ஒட்டடை இருக்கு? சரி, முதல்ல நம்ம இதெல்லாம் புடுங்கி போடுவோம். 4 முடி. பழைய வீட்டில் ஒட்டடை இல்லாமல் வேற என்ன இருக்கும்? ஏடி, இந்த வீட்ல ஒட்டடை இல்ல. ஒட்டடை இல்லாதான் இந்த வீடே இருக்கு. எக்கோ பேசாம வேலைய பாருங்க. அப்பதான் சீக்கிரம் முடிக்க முடியும். இவ ஒருத்தி வந்துட்டாளா? நீதி, நேர்மை, நியாயம், பொறுமை, எருமைன்ட்டு இருக்கு. கட்டையெல்லாம் அள்ளி போட்டாச்சு. இவ என்ன செய்யறான்னு போய் பாக்கும். காதல் சொன்ன கணமே ஐ லவ் யூ. என்ன இவ இப்படி தனியா பேசிட்டு கிடக்கா? ஒருவேளை பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டா? ஐயோ. மலரி என்ன பண்ற? லட்சுமி அக்கா, நீங்க எப்ப மேல வந்தீங்க? இந்த தொடச்சிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல. ஏடி பாத்து பாத்து முள்ள தொட. ஏனா அதுக்கு வலிச்சிரும் பாரு. சரிக்கா, மெதுவா தொடக்கேன். ஏடி வேகமா தொடடி. கீழ முக்காவாசி ஒதுங்க வச்சு முடிச்சா இங்க இன்னும் உட்கார்ந்து தேய்ச்சிட்டு இருக்கா. முடிச்சிடுறமா தாயே. முதல்ல நீங்க கீழே இறங்கி போங்க. அப்படி இங்க இருந்து உருண்டு விழுந்துறாருங்க. லட்சுமி, எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டதுக்கு அப்புறம் வீடு நல்ல பளபளன்னு ஆயிட்டே. இன்னும் தொடச்சிடு. தரையில பேந்த இடத்துல நல்லா பூசி எடுத்துட்டா சரியாயிரும்னே. ஆமாக்கா, நல்ல வீடுதான். வேற ஒண்ணு இதுல குறை கிடையாது. அதனால இருந்துக்கலாம். ஆமாக்கா, சின்ன வீடா இருந்தாலும் போற இந்த பிள்ளைகளுக்கு. சரி லட்சுமி, வீடு நல்லா ஆயிட்டு. நியூ இயர் அன்னைக்கு பால் காய்ச்சுவோமா? ஆமாக்கா, காய்ச்சிடலாம். நாளைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அப்ப நியூ இயர் அன்னைக்கு நம்ம புது வருஷம் பிறக்குதுல, பாலை காய்ச்சிடலாம். என்ன துளசி, ஹாப்பியா? ஆமாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா எல்லாருக்குமே. லட்சுமிக்கா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தெரியுமா? என்ன பிள்ளோ இப்படிலாம் சொல்ற? லட்சுக்கு வெக்க வந்துட்டு வெக்கத்தை பாருங்க. சும்மா இருடி. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது. அம்மா அம்மாடி. ஏடிகளா சும்மா இருங்க. இவளுக்கு வேற. ஆமா லட்சுமி, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. இந்த பிள்ளைகள் சொல்ற மாதிரி. ஏன் அம்புச்சக்கா, நீங்களுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இதுவும் என் பிள்ளைகள் மாதிரி தானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சோலோ கிம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கான மோட்டிவேஷன்: நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் நீ வந்த பாதையை பின்னோக்கி பார். இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய், இன்னும் கொஞ்சம் தூரம்தான். முன்னோக்கி செல். நன்றி.